எஸ், மன மகிழ்ச்சி, உடல் நலம் இது இருந்தால் தான் மனிதனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ உடல் நலம் இல்லாமல் மன மகிழ்ச்சி இல்லை. ஸோ உடல் நலம் வரணும் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு இப்போ நமக்கு தெரிய வந்திருக்கு. பெரிய பெரிய நோய்களுக்கெல்லாம் மருந்து இன்னைக்கு உடற்பயிற்சி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடற்பயிற்சி இல்லாமல் உடல் நலம் கிடையாது. இப்போ உடற்பயிற்சி பயணம்னா இன்னைக்கு என்ன சுச்சுவேஷன் இருக்குன்னா, உடற்பயிற்சிக்கு ஏற்ற உடல் ஆடை உபகரணங்கள் எல்லாம் இன்னைக்கு வந்தாச்சு. இப்போ ஓடுறது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஷூ வேணும், ஓடுறதுக்கான ட்ரெஸ் வேணும். சைக்கிள் ஓட்டுறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், முறைப்படி விளையாட்டு ரீதியாக சைக்கிள் ஓட்டணும் அப்படின்னா, நான் ஒரு சைக்கிள் ஓட்டக்கூடிய விளையாட்டு வீரன் அப்படிங்கிற முறையில் நம்ம உடம்புல போடக்கூடியது குறைஞ்சது 10 விளையாட்டு உபகரணங்கள் இருக்கு. மினிமம் 10 ஸ்டாண்டர்ட். அது ரொம்ப முக்கியமானது ஹெல்மெட். நம்ம இப்பெல்லாம் மோட்டார் சைக்கிள் ஓட்டுறவங்களே ஹெல்மெட் போடுறது இல்லை ஒரு சிலர். அவங்களுக்கு இந்த ஹெல்மெட்டினுடைய பயன் தெரியல அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, அந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டக்கூடிய டிசிப்ளின் இல்லை அப்படிங்கிறது ஒன்று. இவங்களால அவங்க உயிருக்கு ஆபத்து வந்துடும், ரோட்டில் போகிறவங்க உயிருக்கும் ஆபத்து வந்துடும். ஸோ சைக்கிள் ஓட்டுறதுக்கே 10 விதமான உபகரணங்கள் நம்ம உடம்புல அணிய வேண்டியிருக்கு. இப்படி தான் எல்லா விளையாட்டுகளும், ஃபுட்பாலாக இருக்கட்டும் இல்லாட்டி கிரிக்கெட்டாக இருக்கட்டும். ஸோ ஆனால் இந்த உபகரணங்கள் எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னா அது ரீசனபிளாக இருக்கணும். அது விலை குறைந்த விலையாக இருக்கணும், நமக்கு ஈஸியாக போய் வாங்குற மாதிரி இருக்கணும். இன்னொன்று, ஒவ்வொரு முறையும் அது அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி பண்ணி ஒரு சிறந்த புது ப்ராடக்ட் வரணும். ஸோ அந்த வகையில் டெக்கத்லான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் 10வது ஸ்டோர் இங்கே டி நகர் சென்னை அவங்க திறக்கிறாங்க. இது இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு கிட்டத்தட்ட 70 விதமான விளையாட்டுகள் இருக்கு. 70 விதமான விளையாட்டுகள், அதில் 5000 விதமான விளையாட்டு உபகரணங்கள் இருக்கு. அது எல்லாமே இங்கே வச்சிருக்காங்க. ஸோ நமக்கு தேர்வு செஞ்சு நமக்கு ஏற்ற மாதிரி உள்ள விளையாட்டு உபகரணங்களை இங்கே வாங்கலாம். அது மட்டும் இல்லை, டெக்கத்லான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது, ஒரு விளையாட்டு வீரனுங்கிற முறையில் அவங்களே இந்த விளையாட்டு விளையாடுறதுக்கான வசதிகள் செஞ்சு கொடுக்குறாங்க. இப்போ முகப்பேரில் ஒரு டெக்கத்லான் இருக்கு. அங்கே நாங்கள் காலையில் போய் ஸ்ட்ரெச்சிங் ஸ்ட்ரென்தனிங் பண்ணுவோம். அந்த இடம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அங்கே இருந்து தான் சில விளையாட்டு போட்டிகள் நடத்துவோம். சைக்கிள் ஓட்டிட்டு போகிறது, 100 கிலோமீட்டர் சைக்கிள் அங்கே இருந்தால் காலையில் ஆரம்பிக்கும், அங்கே தான் முடியும். அங்கே தான் தண்ணி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கொடுப்போம். அது ஒரு முக்கியமான வசதியை அவங்க பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இல்லை, 10 வருஷத்துக்கு முன்னாலேயே ஓஎம்ஆரில் ஒரு டெக்கத்லான் படூர், அங்கே இருந்தால் நாங்கள் சைக்கிள் போவோம், பாண்டிச்சேரி போயிட்டு திரும்பி வந்துடுவோம். அவங்க எங்களுக்கு எல்லா விதமான உதவியும் செஞ்சு கொடுப்பாங்க. இப்படி விளையாட்டு வீரர்களுக்கான உதவி செஞ்சு விளையாட்டு போட்டிகள் நடத்துறதுக்கு அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அவங்களுடைய மோட்டோவே the benefits and the pleasure of sports should be made available to everybody. விளையாட்டினுடைய சுகம், விளையாட்டினுடைய நன்மைகள் எல்லாருக்குமே போய் சேரணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. இப்போ சென்னையிலே நம்ம கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் இருக்கிறோம். சென்னையை சுற்றிய பகுதியில் 1 கோடி மக்கள். 1 கோடி மக்களுடைய உடல் நலம், மனநலம், சமூக நலம் எல்லாம் தலைமை பண்பு இதெல்லாம் அதிகப்படுத்தணும்னா எல்லாருமே விளையாடி ஆகணும். இப்போ ஒரு நல்ல செய்தி என்னன்னா, தமிழ்நாட்டில் விளையாட்டுக்கு இளைஞர்கள் ரொம்ப மரியாதை கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் விளையாட்டில் ஈடுபடுறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயுமே யாருமே மாரத்தான் ஓடலை. இப்போ சென்னை மாரத்தான்னா கிட்டத்தட்ட உலகத்திலே அறிமுகமான மாரத்தான் மும்பை மாரத்தான், அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கு. கோயம்புத்தூர் மாரத்தான்லேயே 18,000 பேர் ஓடுறாங்க. ஊருக்கு மாரத்தான் நடக்குது. கடந்த சீசனில் நானே 7 இடத்துல மாரத்தான் ஓடிக்கிறேன், தமிழ்நாட்டில் மட்டும். ஸோ அப்படிங்கிற போது மக்களே திரளான ஒரு மேட்ச் மூவ்மெண்ட்டாக வந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் விளையாட்டு. அது ஒரு பெரிய வரவேற்கத்தக்க சைக்கிளை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. கோவிட்டுக்கு முன்னாடி நீங்கள் ரோட்டில் சைக்கிள் ஓட்டுறவங்களை அவ்வளோ பார்க்க முடியாது. இன்னைக்கு எல்லா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையிலையும் பெரும்பாலும் எல்லா ரோட்லேயும் நீங்கள் தரமான சைக்கிளில் தரமான மனிதர்கள் ஓட்டத்தை பார்க்க முடியும். ஸோ அந்த வகையில் தமிழ்நாடு ஒரு விளையாட்டினுடைய தலைநகரம் வந்துட்டு இருக்கிற நேரத்தில் இந்த டெக்கத்லான் இங்கே திறங்கிட்டிருக்கிறது மக்களுக்கு ஒரு பெரிய பயனுள்ளதாக இருக்குது. நல்ல சிறந்த இளைஞர்கள், இப்போ ஹரிஷ் உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னா SBOS ஸ்கூலில் படித்து, அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்து, அவர் அடிமட்ட நிலைமையில் போய் சேர்ந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கான்ஸ்டபிளாக சேர்கிற மாதிரி சேர்ந்து
அவருடைய சொந்த முயற்சியில் படிப்படியாக மேலே வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய எல்லா ஸ்டோரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு தலைமை பதவிக்கு வந்திருக்கிறார். கங்க்ராச்சுலேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். உங்களை பார்த்து நிறைய இளைஞர்கள் இன்ஸ்பயர் ஆகணும். இதில் எம்ப்ளாய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மற்ற ஊழியர்களை பார்த்தீங்கன்னா அவங்களும் ஃப்ரெஷ் ஃப்ரம் காலேஜ் ஸ்போர்ட்ஸ் பீப்புள். ஏற்கனவே பாஸ்கெட் பால், வாலிபால், ஃபுட்பால், கிரிக்கெட் இது போன்ற ஃபீல்டில் விளையாடி கொண்டிருந்தவங்களா பிக்கப் பண்ணி நல்ல தலைமை பண்பு பயிற்சி கொடுத்து அவங்கள இங்கே பணியில் அமைத்திருக்காங்க. அவங்க இங்கே இங்கே வந்து ஷாப்பிங் வரக்கூடியவங்களுக்கு சரியான விதத்தில் கைடு பண்ணி அவங்களுக்கு நல்ல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நல்ல இன்ஃபர்மேஷனை கொடுத்து எந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கைட் பண்ணி டெக்னிக்கல் அட்வைஸ் கொடுத்து இதை வாங்க வைக்கிறாங்க. அது டெக்காத்லானுடைய ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. ஸோ இந்த யங்ஸ்டர்ஸ் பெரிய வேலை வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறாங்க. எத்தனை பேர் வேலை கொடுத்துருக்கீங்க இங்கே மட்டும்? நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு 350 டீமேட்ஸ், 350க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து சேர்றவங்க பிற்காலத்தில் அவங்களே நிறைய கற்றுக்கிட்டு அவங்க கூட இன்னொரு கடையை திறக்க முடியும், இன்னொரு விதமான பிஸ்னஸ் அவங்களால் பண்ண முடியும். அவங்க எந்த இடத்துக்கு போனாலும் கூட ஒரு சிறந்த சேல்ஸ் பர்சனாக வர முடியும். ஸோ இவங்க வந்து சம்பளம் மட்டும் வாங்கிட்டு போக மாட்டாங்க, நிறைய ஸ்கில்ஸ், மனித திறமைகள், வித்தைகள் கற்றுக்கிட்டு தான் போவாங்க. அந்த வகையில் இங்கே உள்ள யங்ஸ்டர்ஸ் ஆர் அ குரூப் ஆஃப் மோஸ்ட் என்டர்பிரைசிங் லீடர்ஸ், யங் லீடர்ஸ் இங்கே உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய வாழ்த்துக்கள் சொல்லுவோம். ஸோ ஸ்போர்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது, உடல் நலத்துக்கு முக்கியமானது, மன நலத்துக்கு முக்கியமானது. பெரிய பெரிய நோய் வந்து போச்சுன்னா நம்ம கொண்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சம்பாதிச்ச ஒட்டுமொத்த பணத்தையும் கொடுக்க வேண்டியிருக்கும். அதை கொடுக்காம இன்னைக்கு பெரும்பாலும் நோய்கள், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், இது போன்ற ஒபிசிட்டி உடல் பருமன், இது போன்ற பல்வேறு விதமான லைஃப் ஸ்டைல் டிசீசஸ், இது போன்ற மிக முக்கியமான வாழ்க்கை முறை நோய்கள், இந்த பெரும்பாலும் நோய்களை வந்து விளையாட்டின் மூலமாக தடுத்து விடலாம் அப்படிங்கிறது நமக்கு இன்னைக்கு தெரிய வருது. இன்னொன்று எல்லாத்துக்கும் மேலானது மன மகிழ்ச்சி. உடம்புல நோய் வந்து போச்சுன்னா மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. உடம்புல மகிழ்ச்சிக்கான சில ஹார்மோன்ஸ் சுரந்தால் தான் மகிழ்ச்சி ஏற்படும். சும்மா மகிழ முடியாது. பெரிய சாதனை படைக்கும்போது மகிழ்ச்சி வருது. ஏன்னா உடம்புல அந்த நேரத்தில் ஹார்மோன்ஸ், இந்த ஆக்சிடாசின், டோபமின், செரட்டனின், என்டார்ஃபின், இது போன்ற கெமிக்கல்ஸ் நம்ம உடம்புல ஏற்படும் போது தான் மகிழ்ச்சி ஏற்படும். ஸோ விளையாடும் போது இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் ஏற்படும். ஸோ பொதுவான மன மகிழ்ச்சிக்கும் நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ். இப்போ காலேஜில் ஸ்கூலில் படிக்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வேணும். ஐஏஎஸ் இன்டர்வியூக்கு போகிறவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வேணும். எப்போ கான்ஃபிடென்ஸ் வரும்? நம்ம உடம்பு வந்து நல்ல ஷேப்பாக இருந்தால் தான் கான்ஃபிடென்ஸ் வரும். அதுக்கு விளையாட்டு இருக்கும். நம்ம உடம்புல நோய் இல்லைன்னா கான்ஃபிடென்ஸ் வரும். நமக்கு வந்து ஒரு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை, நம்ம மேலே ஒரு மதிப்பு இருந்ததுன்னா கான்ஃபிடென்ஸ் வரும். இது எல்லாமே விளையாட்டு மூலமாக வரும். இந்த விளையாட்டை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய, விளையாட்டை ப்ரொமோட் பண்ணக்கூடிய டெக்காத்லான் அவர் நிறுவனத்துக்கும் அதை ஏற்பாடு செஞ்சிருக்கிற, அதை தலைமை தாங்கி நடத்திட்டு இருக்கக்கூடிய ஹரீஷ் அவருக்கும், கிரண் அவர்கள், ராகுல் அவர்கள், இதான் கோர் மெம்பர்ஸ். இதை இங்கே ஏற்பாடு செஞ்சிருக்கிற சிவில் இன்ஜினியர் சத்யா அவர்களுக்கும், இதை வந்து மாஸ்டர் ஆஃப் செரிமனி கோமதி அவர்களுக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஐ விஷ் தம் ஆல் தி பெஸ்ட்.